ஹலோ, ஹாய், வணக்கம். நான் ஏற்கனவே சாதா பிளவுஸ்லாம் கட்டிங் போட்டிருக்கேன், தைச்சிருக்கேன். பார்க்குறீங்களா இல்லையா தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களான்னா சீக்கிரம் டைலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொண்டை வர கட்டியிருக்கு. இப்போ நான் லைனிங் பிளவுஸ் கட்டிங் போட போகிறேன். நீங்கள் சாதா பிளவுஸும் பாருங்கள், லைனிங் பிளவுஸும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்களா மட்டும்தான் உங்களால் சீக்கிரம் கற்றுக்க முடியும். கிளியராக பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லைனிங் பிளவுஸ் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி கட் பண்றது, ஃபர்ஸ்ட்ல லைனிங்ல கட் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம சாரி பிளவுஸ் போட்டு கட் பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம லைனிங் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு முதல்ல லைனிங் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்க தயவு செய்து சீக்கிரமா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களால என்னுடைய வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் வரும். நீங்க நல்லா பார்த்து இதுவாயிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம சாதா பிளவுஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம லைனிங் பிளவுஸ் போட போறோம். ஓகேவா? இது பாருங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பக்கம் நம்மளுக்கு பார்டர் வரணும்னு சொல்லிட்டு, ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு பிசுறு வரணும். அதே மாதிரிதான் நம்ம எப்படி சாதா பிளவுஸ் கட் பண்ணமோ அதே மாதிரிதான் இப்போதைக்கு லைனிங் பிளவுஸ் கட் பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லைனிங் தான் கட் பண்ண போறோம். லைனிங் நம்ம எப்படி நம்ம சாதா பிளவுஸ் கட் பண்ணமோ அதே மாதிரி தான் கட் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் பக்கமும் ரைட் ஹேண்ட் பக்கமும் பார்டர் வரணும். இப்போ பாடி பீஸ் நம்ம தனியா கட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் நம்ம சாதா பிளவுஸ் மாதிரி தான் வரும் லைனிங் பிளவுஸும். பாருங்க, நானு மார்க் பண்றேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நீங்க இந்த இந்த அக்கல் சைடும் ஃபர்ஸ்ட் பிடிங்க. இதுதான் ஃபுல் பாடி சைஸ். இதுதான் ஃபுல் பாடி சைஸ். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே இதுதான். அதனால நீங்க அக்கல் சைடு பிடிச்சி இந்த இடத்துல வச்சு இங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க, மார்க் பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. ஓகேவா? 1 இன்ச் விட்டாச்சு. இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா நேர் கோட் போட்டு கட் பண்ணிடுங்க. நான் கோடி கேட்கல. ஓகேவா? இது கை பீஸ். இது தூக்கி தொலை வச்சுல நம்ம கட் பண்ணும் போது பார்ப்போம். இப்போ பாடி பீஸ் நம்ம ஏற்கனவே சாதா பிளவுஸ் கட் பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரிதான் ஒன் சைடு பார்டர் வரும், ஒன் சைடு பிசுறு வரும். ரெண்டும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி வச்சுட்டு போறீங்க. இப்படி வச்சீங்கன்னா பிளவுஸ் கண்டம் கரெக்டா பாருங்க. இந்த சைடு ஃபுல் நம்ம பக்கம் வரணும். இந்த பார்டர் பிசுறு நம்மளுக்கு ஆப்போசிட்ல வரணும். பாருங்க. இப்போ நான் இடுப்புக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இடுப்புக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு மடிக்கத்துக்கு விடுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் 1 இன்ச்சு மடிக்கத்துக்கு விட போறேன். 1.5 இன்ச்சு விட போறேன். எப்பவுமே ஒரு 1.5 இன்ச்சு விடுங்க. இந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க பாத்துக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இது பேக் சைடு இடுப்பு மடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பேக் சைடு பாடி எடுக்க போறோம். உயரம் பிளவுஸ்ல தான் நான் கத்து கொடுக்குறேன். இன்ச் டைப் யூஸ் பண்ணல. சின்ன சின்ன ஒரு இதுக்கு தான் இன்ச் டைப் யூஸ் பண்ண போறோம். இங்க இந்த இடுப்புக்கு விட்டுட்டு, இடுப்பு மடிக்கிறதுக்கு விட்டுட்டு மற்ற இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நார்மலா நம்ம எப்படி சாதா பிளவுஸ் ஏற்கனவே கட் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா புரியும். ஓகே, இது ஷோல்டர் நல்லா பாத்துக்கோங்க. ஷோல்டர் அந்த வெளியும் வைக்கணும். இதுதான் பேக் சைடு உயரம் வச்சுட்டு
எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கைடு அளவு விட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, கைடு அளவு விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே மடிக்க போறோம். கைடு அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கிருந்து இப்படியே மடிக்க போறோம். இப்ப வந்து நம்ம நார்மலா உங்களுக்கு ஏற்கனவே நான் சாதா பிளவுஸ்ல சொல்லியிருக்கேன் கழுத்தெல்லாம் எப்படி வெட்டணும்னு. அதே மாதிரி இப்ப வெட்ட போறோம் நம்ம. இது பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாதா பிளவுஸும் லைனிங் பிளவுஸும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வெட்ட போறோம். முதல்ல வெட்டும் போது கழுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வைக்கணும். இந்த அளவு கரெக்டா அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப வந்து கச்சோலி பாருங்க, இடுப்பு பட்டி இந்த வருதுங்க, இந்த டாட் வந்து இந்த வருதுங்க, இடுப்பு பட்டி டாட்டு. அது வந்து கரெக்டா இப்படி திருப்பிட்டு இது எங்க வருதோ அங்க வச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு. ஓகே, இது பாருங்க 1 இன்ச்சு கரெக்டா இருக்கு. அப்புறம் அதே மாதிரி வந்து ஷோல்டர் பாருங்க, இந்த ஷோல்டர் அளவு அப்படியே வைங்க. கைடு அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா விடுங்க. கைடு அளவு தான் விடணும், எக்ஸ்ட்ரா விடக்கூடாது. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா விடக்கூடாது, கைடு அளவு தான். ஓகே, இப்ப வந்து கை பாருங்க. கை வந்து இது மாதிரி கட்டமா வர மாதிரி வரணும். வச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேல வரணும். இது வந்து நம்ம அப்படியே அந்த கட்டமா போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப வந்து இந்த நடுவுல வந்து நடு டாட் பாருங்க, இந்த ஷோல்டர் வந்து அப்படி கரெக்டா வைங்க. இப்படி உங்களுக்கு இங்க டவுட்டா இருந்தா இங்க வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னா சொல்றேன், 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொக்கி பட்டியால இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து மெயினா வந்து இந்த ஷோல்டருக்கும் இதுக்கும் நடுவுல பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டா 3 இன்ச்சுக்கு வரும். கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, இங்க 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்ப வந்து இந்த அளவே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, கரெக்டா ஃபர்ஸ்ட் வச்ச அளவே வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான், நீங்க வந்து ரொம்ப மேல எல்லாம் போட தேவையில்லை. இப்ப வந்து இதே அளவு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய பிளவுஸ் உடைய அளவு. இது நார்மலா நம்ம வந்து சாதா பிளவுஸே வெட்டி இருக்கோம். இது வந்து நீங்க வந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க, 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் இங்க வந்து 1 1/2 வைங்க. 1 1/2, இது வந்து 1. உங்களுக்கு வந்து நான் இதுலயே வச்சு காட்டுறேன் பாருங்க. இத பாருங்க, 1 இது 1/2 இன்ச்சு. ஓகேவா, இது வந்து ஸ்லீவ் ஆண்டா வந்து எப்பவுமே 1 1/2 வைக்கணும். இப்ப வந்து பேக் சைடு கழுத்து பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் தான் இப்ப மார்க் பண்ணிருக்கோம். பேக் சைடு வந்து இடுப்பு மட்டும்தான் இது பண்ணிருக்கோம். இப்ப வந்து பேக் சைடு கழுத்து வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, கழுத்து ஒர்க் இல்லைங்களா, இது கரெக்டா இப்படி மடிச்சுக்கோங்க. கொக்கி பட்டியும் காஜா பட்டியும் நீங்க காஜா பட்டி கொஞ்சம் தள்ளிட்டு கொக்கி பட்டி நேரா வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க எப்படி வச்சிருக்கேன்னு. இப்படி பிடிச்சிட்டு பாருங்க, இந்த இடுப்பு வந்து இந்த அளவு வச்சு கொக்கி காஜா பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரணும். கரெக்டா அப்படி பிடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்க வச்சு இதுதான் கழுத்து, பேக் சைடு கழுத்தான அளவு. ஓகேவா, இங்க வச்சுட்டு இது வந்து இப்ப நான் வந்து இப்ப கட்டிங் போட போறேன். நல்லா பாத்துங்க, இதே அளவு தான் நம்ம பேக்லயும் வரணும். இப்ப வந்து கட்டிங் போட போறேன். இது ஏற்கனவே நம்ம சாதா பிளவுஸ்ல இதே மாடல் தான் போட்டு வெட்டி இருக்கோம். இப்போ அதே தான் நம்மளும் கட் பண்ண போறோம்.
முதல்ல வந்து கச்சோலி கட் பண்ணி எடுத்துடுங்க தொலைவா. ஓகே, அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு அர்த்தாட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இது டாட் நேரா ஒரு அர்த்தாட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து முன்கழுத்து பாருங்க, அவங்க வந்து கழுத்து கேட்டிருக்காங்க. பாருங்க, கழுத்து கேட்டிருக்காங்க. இப்ப கழுத்து எப்படி மார்க் பண்ண போற பாருங்க. இங்க வந்து ஏற்கனவே வந்து 2 இன்ச் தான் வச்சிருக்கோம் நம்ம. இங்க வந்து 2.25 வைக்க போறோம். கால் வைக்க போறோம். இந்த மார்க் வந்து அப்படியே பண்ணிடுங்க. அவங்க வந்து அகலம் வேண்டாம் சொல்லிட்டாங்க. சாரி, அதே 2 இன்ச் வச்சுக்கோங்க போதும். ஓகே, இதே அளவு தான் நீங்க வந்து எடுத்து கட் பண்ண போறீங்க. ஓகே, இதை நான் திச்சும் காட்டுறேன். இப்ப வந்து நம்ம கை ஸ்லீவ் எப்படி வைக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1.5 வெட்டிடுங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் மட்டும் கையில பிடிச்சிட்டு இந்த 1/2 இன்ச் எடுத்துருங்க. 1/2 இன்ச் கட் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர்ல கட்டிங் போட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்க இது கட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நம்ம வந்து இது குட்டி பட்டி காஜா பட்டிக்கு பீஸு. ஓகே, இது லைனிங் பிளவுஸோட லைனிங் தான் கட் பண்ணியிருக்கேன் நான். செகண்ட் பார்ட் பாருங்க. நான் வந்து லைனிங்ல எப்படி வச்சு கட் பண்றது, சாரி பிளவுஸ்ல எப்படி வச்சு கட் பண்றதுன்னு நான் சொல்றேன். செகண்ட் பார்ட் பாருங்க. ஓகே.